சிவாய நம. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன விதமான படிப்பு, அதாவது கல்வி தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மூலம் நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேது பகவான் தான். கேது பகவான் தான் அதிபதியாக வருகிறார். மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குள்ளே வருது. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். அப்போ இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, விலங்கியல் சார்ந்த படிப்பு. விலங்கு, அனிமல்ஸ் உங்களுக்கு தெரியும். பொதுவான விலங்கு சார்ந்த, அனிமல்ஸ் சார்ந்த படிப்பு தேர்வு செய்யலாம். அனிமல் சார்ந்ததிலே சில பேர் ஆராய்ச்சி நிறையா பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த சம்பந்தமான படிப்புகள் படிக்க வைக்கலாம். அதே போன்று மனிதன் சம்பந்தப்பட்ட, மனிதனில் தலையிலிருந்து கால் வரைக்கும் சில பேர் பிஹெச்டி படிப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மனித உடல் கூறுவியல் நினைக்கிறேன் அதுக்கு பேர். ஸோ அந்த மாதிரியான படிப்பும் படித்து தேர்வு செய்து படிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் மனித மரபணுக்கள் சார்ந்த படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஎன்ஏ மூலக்கூறுன்னு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி படிப்பு படிக்கலாம். மேலும் தொழிற்சாலை, ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் சொல்லுவோம் இல்லையா, மிஷினரியம் பொதுவாக, அது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்க வைக்கலாம். அதனை போன்று இந்த பிஎல்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு, இந்த பேர் என்ன, போல்டு, நட்டு, ஸ்க்ரூஸு இது மாதிரி செய்யக்கூடியதில் ப்ரோக்ராம் செய்து அந்த மெட்டீரியலை செய்வாங்க. அது பேர் ப்ரோக்ராம் லாஜிக்கல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான படிப்புகள் படிக்க வைக்கலாம். மேலும் ரயில்வே இன்ஜின் டிரைவர் இருப்பாங்க இல்லையா, பைலட்டுன்னு நினைக்கிறேன் பேர். ஸோ அந்த ரயில்வே இன்ஜின் டிரைவர் அந்த சம்மந்தப்பட்ட படிப்பும், அதே மாதிரி ரயில்வே தண்டவாளங்கள் சம்மந்தப்பட்ட பராமரிப்பு சம்மந்தப்பட்ட வேலைக்கான படிப்பு தான் இருக்கும் பட்சத்தில் படிக்க வைக்கலாம். சரிங்களா? மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் கப்பல் சம்மந்தப்பட்ட வேலை, நேவி கப்பற்படைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கப்பல் சார்ந்த வேலை, அது சம்மந்தப்பட்ட படிப்பு. அதே மாதிரி கடலில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சில அரிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும், அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள். இது போன்ற படிப்புகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய சம்மந்தப்பட்ட படிப்புகளும் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் சொல்லுவோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய காரகம் பார்த்திங்கன்னா, ஏன்னா தனுசு ராசிங்கிறது, தனுசு ராசிக்குள்ளே தான் மூல நட்சத்திரம் இருக்குது. தனுசு ராசியின் அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அப்போ குருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பில் முக்கியமான உறுப்பு கல்லீரல். ஸோ கல்லீரலுக்கான அதிபதி குரு பகவான் தான். அப்போ இந்த கல்லீரலுக்கான ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா, மருத்துவர்கள். ஸோ அது சம்பந்தப்பட்டமான படிப்புகளும் தாராளமாக படிக்க வைக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.